கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I greatly praise the name of the Lord. கர்த்தருடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி தான் இப்பொழுது இந்த நாட்களிலே நாம் வேதபாடமாய் படித்து வருகிறோம். In these days we as a Bible study learn about the rapture of the church at the coming of the Lord. கடைசி நாட்களிலே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்பார்க்குதலும் அதுதான். And it is our anticipation and our expectation in these last days. வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. There is no use of our salvation if you are not going to be caught up at the coming of the Lord. வருகையிலே நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். We should certainly be caught up at the coming of the Lord. இந்த நாட்கள் எல்லாம் அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாவதற்காக நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். And all these are the days the Lord has given us to get prepared for that day. அதிலே ஒவ்வொரு பகுதியாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And one by one we meditate on every part of it. கடந்த வேதபாட வகுப்பு வரைக்கும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசிய வருகையை பற்றி சொன்னதான சில வார்த்தைகளை பற்றி படித்தோம். Until the last week we studied about certain words of Jesus about the coming of Jesus. இயேசு தாமே தன்னுடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லி இருக்கிறார். Jesus himself has uttered about his secret coming. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பற்றி நாம் சில காரியங்களை போன வரைக்கும் படித்தோம். Until last week we learned about certain utterances from his own mouth. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிற சில வசனங்களை பற்றி படிப்போம். And today may we learn certain verses which St. Paul writes about the coming of Jesus in his epistles. பொதுவாக 3 வசனங்களை இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிற 3 வசனங்களை நாம் தியானிப்போமாக. Today may we meditate on 3 important verses which St. Paul writes about the secret coming of Jesus. ஒன்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 Philippians chapter 3 verse 20. 2 எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Hebrews 9:28. 3 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். 3 1 Thessalonians chapter 4 verses 16 and 17. இந்த மூன்றையும் பவுலின் வார்த்தைகளாக நாம் படிப்போம். And we shall learn about these 3 verses as the words of St. Paul. முதலாவது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் வருகையை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். May we see what St. Paul says in Philippians chapter 3:20 about the coming of Jesus. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. For our conversation is in heaven. அங்கிருந்து இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From whence also we look for the Savior, the Lord Jesus Christ. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள். This is the word of St. Paul the apostle. இன்னொரு வசனம் படிப்போம். Another verse. எபிரேயர் 9:28. Hebrews 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். So Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. கிறிஸ்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In that verse it is written, Christ without sin will appear, that he might take away those people who are waiting unto salvation. பாவமில்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் இரண்டாந்தரம் தரிசனமாவார். He shall appear the second time for them that look for him without sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வசனம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். This also may we take for granted the words of St. Paul. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களிலே 1 Thessalonians chapter 4 verse 16 and 17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் இறங்கி வருவார். Here for the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trump of God. வாசிங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்கள், இது அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த வெளிப்படுத்தல். This is the revelation St. Paul the apostle had about being caught up at the coming of Jesus. எப்படி இந்த வெளிப்படுத்தலை இவர் பெற்றுக்கொண்டார் பாருங்கள். And look as to how he received this revelation. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு யூதன். St. Paul the apostle was a Jew. அவர் சின்ன ஆசியாவில் உள்ள சிலிசியா நாட்டுக்கு தலைநகரமாக இருந்த தர்சு பட்டணத்திலே பிறந்தவர். Was born in the city of Tarsus, which is the capital of the city of Cilicia in Little Asia, Asia Minor. தர்சு பட்டணத்திலே அவர் பிறந்தவர். He was born in the city of Tarsus. எப்படி இவருக்கு இந்த ஞானம் கிடைத்தது? How did he get this wisdom? இந்த தர்சு பட்டணத்திலே அவர் தத்துவ ஞானத்தை படித்தாராம், philosophy படித்தாராம். He learned philosophy in this city. தர்சு பட்டணத்தில் உலகத்திலே உலக பிரசித்தி பெற்ற ஒரு கலாசாலை இருக்கிறது. World famous college or university is there in Tarsus. அந்த நாட்களிலே உலக பிரசித்தி பெற்ற 3 கலாசாலைகளிலே ஒரு கலாசாலை தர்சு பட்டணத்தில் இருந்தது. அதிலே தான் இவர் படித்தாராம். One of the 3 world famous universities was found in this Tarsus, and St. Paul was educated here. முதலாவது தத்துவ ஞானத்தை படித்திருக்கிறார். He first of all learnt philosophy. அதன் பிறகு கிரேக்கருடைய அந்த ஞானத்தை பற்றிய காரியங்களை அவர் படித்திருக்கிறார். And learned about the wisdom or the poetry of the Greeks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தர்சு பட்டணத்தில் அவர் படித்ததான உலக பிரகாரமான படிப்பு இவைகள். And these are the worldly education that he received in the city of Tarsus. அந்த நாட்களிலே இப்பொழுது இவர் நாம் இங்கே வாசித்த இந்த 3 வசனங்கள் அவருடைய வெளிப்படுத்தலாக இல்லை. அவருக்கு அது வெளிப்படுத்தல் கிடைக்கவில்லை. During those days he did not receive these 3 verses as a revelation in his life. அவர் தத்துவ ஞானத்தை தான் படித்தார், கிரேக்கருடைய ஞானத்தை படித்தார். He only learned about the philosophy and the wisdom of the Greeks. அப்பொழுது அவருக்கு கர்த்தருடைய வருகை பற்றிய ஞானம் இல்லை. Then he did not have the wisdom about the coming of Jesus. அது மட்டுமல்ல, அவர் எபிரேய பாஷை பேசினவர். Not only that, he was Hebrew tongued. எபிரேய பாஷையை பேசி கமாலியேலுடைய பாதத்தில் இருந்து அவர் வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டவர். Speaking in Hebrew tongue, he learned about the law at the feet of Gamaliel. ஒரு சமயத்திலே கமாலியேலிடத்திலிருந்து வேத சாஸ்திரத்தை படித்தவர். One time he learned the law at the feet of Gamaliel. அந்த நாட்களிலும் அவருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை பற்றிய விளக்கமோ வெளிப்படுத்தலோ இல்லை. And even in those days he did not have the explanation regarding the coming of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் உள்ள பல்கலைக்கழகத்திலே இறையியல் படித்தாராம், டிவினிட்டி. And St. Paul learned divinity in the university at எருசலேமில் உள்ளதான இறையியல் கல்லூரியிலே அவர் டிடி, அதிலே டிவினிட்டி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டின்னு சொல்லுவாங்க, இறையியல் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி படித்திருக்கிறார். He learned divinity or spiritual matters in that Jerusalem. அது அந்த நாட்களில் உள்ள யூத முறைமை பற்றி தான் படித்திருப்பார். And learned according to the manner of the Jews. யூத சட்டங்களை படித்தாராம், ஜூயிஷ் லா. Learned the Jewish law then. இதெல்லாம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெரிய ஞானங்கள். These were all the great wisdom in St. Paul. ஆனால் அந்த நாட்களிலே நாம் இப்பொழுது படித்த இந்த 3 வசனங்களை இப்ப படித்தோமே, இதை அவருக்கு வெளிப்படுத்தலே இல்லை. But in those days he did not have the revelation regarding these 3 verses which we saw now. உலக ஞானம் கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை பற்றி ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறது இல்லை. Worldly wisdom never reveals to a person about the secret coming of Jesus. அல்லது அவர் அந்த நாட்களிலே யூத மார்க்கத்திலே வைராக்கியமா இருந்தபோது அவருக்கு இருந்ததான அந்த வைராக்கியம் இந்த கர்த்தருடைய இரகசிய வருகை பற்றி அவருக்கு அறிவிக்க முடியவில்லை. His zeal regarding the Jewish religion in those days could not declare unto him the secrets of the secret coming of Jesus. அதுபோல நாம் கூட இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலே பாரம்பரியங்களிலே மிகவும் வைராக்கியமாக ஒரு காலத்தில் இருந்தோம். அந்த நாட்களிலும் வருகையை பற்றிய வெளிப்படுத்தல் நமக்கு இல்லாமல் இருந்தது. So is it once we were very zealous for the rituals and the traditions of our life, but then we did not have the revelations of the secret coming of Jesus. இந்த வெளிப்படுத்தல், இந்த 3 வசனங்கள் வெளிப்படுத்தலை எப்படி பவுல் பெற்றுக்கொண்டார்? But how did St. Paul receive these 3 verses and its revelation? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது நிமித்தமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் இந்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டார். Because he surrendered his life for the Lord Jesus Christ through the anointing of the Holy Ghost, he received this revelation. அதுபோல கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை பற்றி நமக்கு இந்த வெளிப்படுத்தல் கிடைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் தேவை. பரிசுத்த ஆவியினால்
நாம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. Likewise, if we need to receive the revelation about the secret coming of Jesus, we need to have a surrendered life to Jesus and we need to be led by the anointing of the Holy Ghost. பெங்களூர்ல ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் இருக்கிறது. There was a theological college in Bangalore. எத்தனையோ இடங்களிலிருந்து வந்து அங்கே படிக்கிறார்கள். And people from many places come to learn there. அங்கே நம்முடைய விசுவாசி பர்சாராக இருந்தார். There, one of our believers was a Bassa there. அந்த டைம்ல ஒரு தங்க படிக்கிறதான ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வைத்து ஒரு மீட்டிங் நடத்தினார். It was then he conducted a prayer meeting with all those people who had come there. அந்த மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டிருந்தார்கள். And he called me to attend that meeting. தியாலஜிக்கல் காலேஜிலே படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஹால்ல இருந்தாங்க. And the students educated in that college, they were in a big hall gathered. மார்னிங்ல ஒரு பிரேயர். And there was a prayer in the morning. அந்த பிரேயர்ல அவங்க ஒரு கொஞ்ச நேரம் பேசும்படியாக சொன்னார்கள். And they asked me to speak for some time in that prayer. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே சில வசனங்களை எடுத்து அந்த இடத்திலே சொன்னேன். During that time I opened to them certain verses and declared unto them. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இதுவரைக்கும் இந்த வசனத்தை பார்த்ததே இல்லை என்று. And they said, hitherto we have never seen this verse. ஆனால் எல்லாரும் பட்டம் பெற்றவர்கள். But everyone had received their graduation. எல்லாரும் பெரிய போஸ்ட் கிராஜுவேட்ஸ். They were postgraduates. அவர்கள் எல்லாரும் ரொம்ப ஞானிகள். And they were extremely wise. பைபிளை பற்றி அவர்கள் ஆராயும்படியா தான் அங்க படிக்க வந்திருக்கிறார்கள். They had come there to learn researching the Bible. நம்ம எடுத்து சொல்லுகிற வசனங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனம் உண்டே தெரியாது. But when I took those words, they said, we had not known this verse hitherto in the Bible. அப்படினால் அந்த தியாலஜிக்கல் காலேஜ் கூட கிறிஸ்துவின் வருகையை பற்றி ஒரு விளக்கத்தை நமக்கு தராது. Be it so, even the theological college will not give us the revelation about the coming of Jesus. அவர்கள் வேதத்தை ஹிஸ்டாரிக்கலாக படிக்கிறார்கள். அவ்வளவுதான். They only historically learn the word of God. சரித்திரபூர்வமாக வேதத்தை படிக்கிறார்கள். A historical look into the Bible. ஆனால் கிறிஸ்துவினுடைய வருகை பற்றிய ரகசியத்தை அவர்கள் அறிய முடியாது. But they never can understand the mysteries of the coming of Jesus. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். That is why Saint Paul the apostle, in order to receive this, surrendered his life to Jesus and was led by the Holy Ghost. அப்பொழுதுதான் இந்த மூன்றை எழுதுகிறார். It was then he wrote these three. வருகை பற்றி அவர் எழுதின மூன்று வசனங்களை நான் சொல்லுகிறேன். And I want to tell you three verses about the coming. சுருக்கமாக இன்னும் சில விளக்கமாய் சொல்ல போனால் எத்தனை வசனங்கள் சொல்லலாம். Many other verses are there. ஒன்று, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. But one, our conversation is in heaven. அங்கிருந்து இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From there we look for the appearance of our Lord Jesus Christ the Savior. ஒரு தடவை அந்த வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From whence also we look for the Savior Lord Jesus Christ. எங்கே இருந்து? From when? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our conversation is in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்துல நம்முடைய குடியிருப்பு என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். A word, our conversation, we read here. நம்முடைய குடியிருப்பு என்றால் என்ன? What does our conversation mean? ஆங்கிலத்திலே இது கான்வர்சேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In English the word used is conversation. கான்வர்சேஷன் என்கிறதான வார்த்தையினுடைய விளக்கத்தை நீங்கள் டிக்ஷனரியிலே படித்தாலே அதுல ஒரு பகுதி வாழ்க்கையை குறித்துள்ள கான்வர்சேஷன். This conversation, when we look into this word for the dictionary, you can see it is the explanation about the life of one's. எல்லா டிக்ஷனரியிலும் இருக்காது. சாதாரணமாக கான்வர்சேஷன் என்றால் ஒருவர் உரையாடுவது என்றுதான். Commonly conversation means speaking to one another. ஆனால் ஆழமான இந்த அகராதிகளை நீங்கள் வாசித்தால் தெரியும். அந்த கான்வர்சேஷன்ல ஒரு பகுதி வாழ்க்கையை குறித்துள்ள கான்வர்சேஷன்ஸ். But good dictionaries, they say that one part of this conversation is about the life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our conversation is in heaven. அதை சிட்டிசன்ஷிப் என்று சொல்லலாம். And you can also call it as citizenship. நீங்கள் வேத புத்தகத்திலே மார்ஜினல் ரீடிங்ல உங்களுக்கு தெரியும் போட்டிருக்காங்க சில பைபிள்ல சிட்டிசன்ஷிப். In certain marginal readings of the Bible it is put as citizenship. அது சிட்டிசன்ஷிப் என்று சொன்னால் குடி உரிமை, அதாவது அந்த தேசத்தில் நாம் பிரஜைகள் ஆகும்படியான உரிமை, பிரஜா உரிமை என்று சொல்லலாம். Citizenship means rights of a citizen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எங்கே குடியிருக்க வேண்டியவர்கள்? Where are we to abode or citizens? பரலோகத்தில் குடியிருக்க வேண்டியவர்கள். In heaven. நம்முடைய குடியிருப்பு இந்த பூலோகத்தில் அல்ல. Our citizenship is not in earth. அதை நாம் நன்றாக அறிய வேண்டும். We should well know this. அதனால தான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல,
ஆகையினால் நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. Therefore Jesus said, "Ye are not of this world, because I am not of this world." நாம் குடியிருக்க போகிற இடம் பரலோக ராஜ்யம். The place where we are going to abide is the heaven. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போதே நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுகிறது. But citizenship is granted while we live on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலருக்கு அமெரிக்காவிலும் சிட்டிசன்ஷிப் இருக்கு, இந்தியாவிலும் சிட்டிசன்ஷிப் இருக்கு. Some people have the citizenship in America as well in India. அதுபோல கிடையாது. It's not like that. பரலோகத்தின் குடியிருப்பு மட்டும்தான், அந்த சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only the citizenship of heaven is given us. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களே அல்ல. We do not belong to this world. நாம் இயேசு வரும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We look for the appearance of our Jesus கொஞ்ச நாட்களுக்காக நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். and live in this world for very few days. காரணம், இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Reason being, this world is meant unto destruction. கொஞ்ச நாள்ல இந்த உலகம் அழியும். Very few days and it will be destroyed. நேற்றைய கூட இந்த ராத்திரி ஜெபத்துல யாரோ ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஏதோ அழிவு வரப்போகிறது. And even in the prophecy yesterday night, they just prophesied saying a destruction is coming. புது வருஷ கூட்டத்திலே சகோதரி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். Once in a New Year service, a sister prophesied. பயங்கரமான காரியங்கள் வரப்போகிறது. Terrible things are going to happen. இப்படி எல்லாம் நடக்க போகிறது, தெருவுல எல்லாம் இப்படி எல்லாம் நடக்க போகிறது எல்லாம் சொன்னாங்க. Things like this and that are going to happen in the streets. அதே போல நடந்தது. And as it is, it happened. அப்படி கர்த்தர் இந்த பூமியை ஒரு அழிவுக்கு வைத்திருக்கிறார். So the Lord has kept this world for destruction. ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது, when a house catches fire, அதற்கு முன்பு அதுக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளை அந்த தகப்பன் காப்பாற்றுவது போல, as a father makes his child to escape before that, இந்த பூமியிலிருந்து நம்மை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். the Lord is taking us to heaven from off this earth. அந்த பரலோகம் தான் நம்முடைய குடியிருப்பு, இந்த பூமி அல்ல. And our citizenship is in heaven and not in earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த பரலோகத்துக்கு தான் நாம் போக வேண்டும். இந்த பூமியை பற்றி நாம் நினைக்கவே கூடாது. இந்த பூமி அல்ல நம்முடைய குடியிருக்க வேண்டிய இடம். We are to go to that heaven and we should not think of this earth because we don't abide here. இப்ப இருக்கிற இந்த சரீரத்தோட நாம் போக முடியாது. But still, with this body we have, we cannot go there. இந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. With this body we cannot go to heaven. பரலோகத்தில் இந்த மாம்சமும் இரத்தமும் உடைய சரீரத்தோடு நாம் போக முடியாது. With this body, with flesh and blood, we cannot go to heaven. அப்ப ஏனோக்கு எலியாவும் எங்க இருக்காங்க? If so, Enoch and Elijah, where are they? இந்த சரீரத்தோட பரலோகத்துக்கு போக முடியாது. With this body we cannot get to heaven. அதனால தான் அந்த வசனத்துக்கு கீழ 21ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் அதோட சேர்த்து எழுதுகிறார். That is why Saint Paul writes in verse 21 along with this. அங்கிருந்து ஒரு இரட்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We look for the savior from whence the Lord Jesus Christ. ஆகையால் Therefore, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்க, நாங்க எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதிவிட்டு, நாங்கள் அவர் அங்கிருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமையான செயலின்படியே எங்களுடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். Saint Paul writing, our conversation is in heaven from whence also we look for the Savior. He says, who shall change our vile body that it may be fashioned like unto his glorious body. அதான் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பூமியிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் அந்த வேலையை தான் நாம் செய்கிறார். இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். So pay attention to this. The Lord changes our vile body into a glorious body while we are upon this earth. ஏனென்றா அங்க போய் இந்த சரீரத்தில் நாம் ஜீவிக்க முடியாது. Because we cannot get to heaven to live with this body. ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Enoch and Elijah were taken up to heaven. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க அங்க போய் இருக்கவில்லை. They are not getting into the kingdom of heaven. அவங்க வானத்துல ஏறி போனாங்க. அதான் பரலோகம்னு சொல்லி இருக்கு. Just ascended up the skies, that is heaven. எங்க கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்காரோ தெரியாது. எந்த பிளானெட்ல வச்சிருக்காரோ, செவ்வாய் கிரகத்துல வச்சிருக்காரோ, சந்திர மண்டலத்துல வச்சிருக்காரோ, புதன்ல வச்சிருக்காரோ, வியாழன்ல வச்சிருக்காரோ, எங்க தெரியாது. ஆனா பரலோகத்துல எந்த சரீரத்தோட போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த சரீரத்தோட மாம்சம் இரத்தத்தோட போக முடியாது. அதனால அவர்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரோ தெரியாது. அது அவருக்கும் தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். Because man with this body, with flesh and blood cannot get to heaven, it is God himself who knows where he has kept them, in which planet. அவர்கள் இனி வருவார்கள். And they will come again. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிறகு தான் அவர்கள் வருகிறார்கள். Only after the secret coming of Jesus they will come back. ரகசிய வருகைக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் வருகிறார்கள். After 3.5 years after the coming of Jesus they will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப இந்த சரீரத்தோடு நாம் பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. Therefore we cannot enter into the kingdom of heaven. This is with this body. ஆகையினால் தான் இந்த
சரீரத்தை கர்த்தர், இது அற்பமான சரீரம், கர்த்தர் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். Therefore the Lord transforms this vile body of ours to be a glorious body. இதெல்லாம் அந்த கிரேக்கருடைய ஞானத்திலே கிடையாது. These are not in the wisdom of the Greeks. இதெல்லாம் கமாலியேலுடைய பாதத்திலே இவர் படிக்கவில்லை. Can neither learn it at the feet of Gamaliel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் யூத சட்டங்களிலே அவர் படிக்கவில்லை. He did not learn it in the Jewish laws. இது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்ததான வெளிப்படுத்தல். But this is a revelation given to him by the Holy Ghost. நம்முடைய சரீரம், நாம் இப்பொழுது பரலோகத்திலிருந்து அந்த இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரட்சகர் என்றால் யார்? பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவர் அல்ல. And now we await for the appearance of Savior Jesus Christ. Savior means not one who saves from the sins, சரீர மீட்பாகிய இரட்சிப்பை தருகிறவர். one who grants the redemption of body, which is salvation. சரீர மீட்பாகிய இரட்சிப்பை தருகிற இரட்சகருக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். From whence we look for the Savior who grants salvation, the redemption of body. அவர் என்ன செய்கிறார்? What does he do? இந்த நாட்களிலே எங்களுடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He in these days transforms this vile body to his glorious body. இந்த சரீரம் அற்பமான சரீரம். This our body is a vile body. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறதான வல்லமையின்படி. But according to his power which subdueth all things under himself. பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிறது. What does the power of the Holy Ghost do? It subdues all things unto himself. நீ அபிஷேகத்தில் நிரம்பி பார், உன்னுடைய சரீரத்திலே போராடுகிற எல்லா வல்லமையை நீ ஜெயிக்கலாம். Try getting full with the anointing, you can overcome all the powers which strive against you. கர்த்தருடைய வருகை என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வருகைக்காக ஒரு ஆயத்தம் இருக்கிறது அருமையானவர்களே. We say about the coming of Jesus, but beloved ones, there is a preparation for it. நாம் நினைக்க வேண்டாம், நாம் எப்படி சபைக்கு வருகிறதுனாலே கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் போய் விடுவோம் என்று நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. Don't get deceived by saying that because we come to the church we can all be caught up with the coming. அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். But we are eagerly awaiting for that day. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். Our citizenship is in heaven. அவர் என்ன செய்கிறார்? What does he do? இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He transforms our body in these days. ஆகையால் தான் இந்த சரீரத்திலே முதலாவது அபிஷேகத்தை பெற வேண்டும். Therefore first of all we need to receive anointing in this body. பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது ஒரு சூப்பர் நேச்சுரல், அல்லாவிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. Power of the Holy Ghost is a supernatural power. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த சரீரத்தில் வந்தால்தான் இந்த சரீரம் மறுரூபமாகும். Only if the power of the Holy Ghost gets into this body can this body be transformed. இந்த சரீரத்தோட நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. With this our body we cannot get to heaven. இந்த சரீரத்தில் இருக்கும்போதே இன்னொரு சரீரம் இதுக்குள்ள உருவாகிறது. While in this body itself another body is formed in it. அதனால இது புறம்பான மனுஷன். This is the outward இந்த man. புறம்பான மனுஷனுக்கு உள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறார். But there is another inward man or inner man inwardly. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போனாலும் எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். Though our outward man may perish, our inner man is renewed day by day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore I say from that verse which St. Paul quotes, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே. Our citizenship is in heaven. பரலோகத்து இந்த சரீரத்தோடு போக முடியாது. We cannot get into heaven with this body. ஒரு மறுரூப சரீரம் வேண்டும். We need a transformed body. இது பலவீனமான சரீரம். This is a weak body. அற்பமான A சரீரம். vile body it இது is. அழிவுக்குரிய சரீரம். A corruptible body. ஆனால் கர்த்தர் நமக்கு மகிமையான ஒரு சரீரத்தை தருகிறார். But the Lord gives us a glorious body. பாஸ்டர் லாசரஸ் மரிக்கும் முன்னாலே ஒரு சகோதரி ஒரு சொப்பனம் கண்டாங்க. Before the death of Pastor Lazarus, one sister saw a dream. அது எல்லாருக்கும் தெரியாது, சிலருக்கு தான் தெரியும். Not all will know, only some people will know it. பாஸ்டர் லாசரஸ் உடைய முகத்துல எல்லாம் அப்படியே சில வெள்ளை தழும்புகள் உண்டு. You can see certain white patches in Pastor Lazarus' face. இவர்கள் பார்த்த சொப்பனத்திலே பாஸ்டர் லாசரஸ் உடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல இருக்கு. அந்த தழும்புகள் ஒன்று இல்ல, ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல இருக்கு. But in this dream that this sister saw, she saw Pastor Lazarus' body as that of a little child. அவங்க வந்து சொன்னாங்க, அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்போது, And when he was sick, she came and said this. பாஸ்டர் நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். Pastor, I saw a dream like this. உங்களுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல இருக்கிறது. Your body is like as of the little child. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said then? சிரிச்சாரு. He smiled. சொன்னார், அது எனக்கு தேவன் தரப்போகிற மறுரூப சரீரம். And said, it is a transformed body God is going to give me. அல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு ஒரு மறுரூப சரீரம் தர போகிறார். God is going to give us a transformed body. அந்த மறுரூப சரீரம் நமக்குள்ள உருவாகிறது தான் இந்த நாட்கள்ல நடக்க வேண்டிய காரியம். And the process that is to be done in these days is the process of the formation of transformed body in us. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். Our conversation is in heaven. அங்கிருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். From whence also we look for the appearance of the Savior. அந்த இரட்சகர் இப்பொழுது என்ன செய்கிறார்? What does that Savior do now? எங்களுடைய அற்பமான சரீரத்தை அவருடைய எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமையின்படி அவர் மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Who according to the power that subdues all things changes our vile body like unto the glorious body. முதலாவது இந்த சரீரத்தில் உனக்கு பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தை கர்த்தர் அகற்றி உனக்கு பலன் தருகிறார். If you have weakness in this body, the Lord dispels the weakness and grants you strength. இந்த சரீரத்தில் உள்ள மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றுகிறார். And he utterly dispels the carnal affections and lusts in this body. அந்த மறுரூப சரீரம் உருவாக இந்த புறம்பான சரீரத்தில் ஆசை இச்சைகள் எல்லாம் அப்படியே ஒளிந்துட்டே இருக்கும். As you see the transformed body is being formed, all the lusts of this body will be dispelled. சரீரத்தில் உங்களுக்கு மாம்சத்தில் சில ஆசைகள் வரும். You may have certain lusts in the flesh in this body. பிரகாரமான ஆசைகள் வரும். Certain worldly affections. சிலருக்கு அது சாப்பாட்டு மேல உள்ள ஆசையா இருக்கலாம். Maybe it is on food. சிலருக்கு நல்ல வஸ்திரங்கள் மேல உள்ள ஆசையா இருக்கலாம். Or for some on their costumes. சிலருக்கு பணத்தின் மேல உள்ள ஆசையா இருக்கலாம். Or someone for money. சிலருக்கு நல்ல வீட்டை குறித்து உள்ள ஆசையா இருக்கலாம். Or for some in the houses. சிலருக்கு நல்ல கார்ல போக வேண்டும் அப்படிப்பட்ட ஆசையா இருக்கலாம். Or else for cars and other things. இப்படி ஆசை இச்சைகள் இந்த சரீரத்தில் உண்டு. And many kinds of lusts and love are in this world body. இந்த சரீரம் மறுரூபமாகும்போது But when this body is transformed, இந்த சரீரத்தில் ஒரு காலத்துல நமக்கு என்ன காரியத்தை ஆசைப்பட்டோமோ அது நமக்கு நம் மறுரூபமாகும்போது நமக்கு வெட்கமா தெரியும். that which we lusted for once in this body, after we are transformed, it seems to be a shame to us. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், இப்பொழுது வெட்கமாய் தோன்றுகிற உங்கள் இந்த காரியங்கள் நிமித்தம் அந்த நாட்களில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? That's why St. Paul says that which appears to be shameful these days, what did you get in those days? இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு காலத்துல பூ வைக்கிற ஆளா இருந்திருப்பீங்க. Once you may be a person keeping flowers on your head. இப்போ உங்களுடைய தலையில ஒரு இவ்வளவு பெரிய பூ எடுத்து வைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? But now how will you feel when so much of flowers is kept on your head? நீங்க யோசித்து பாருங்க. Think about this. அது உங்களுக்கு மகிமையா இருக்குமா அல்ல வெட்கமாக இருக்குமா? Will it be a glory or a shame for you? இதேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தெரிகிற இந்த காரியங்கள் நிமித்தம் அந்த நாட்களில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? What did you get in those days, in that which appeareth shameful for you these days? அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களையும். Likewise for everything. இந்த மாம்சத்தையும் அதனுடைய வாஞ்சைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் மாற்றி மறுரூபமாக்குகிறார். And he utterly takes away every lust in this flesh and he transforms us. கடைசில இந்த சரீரத்தில் நாம் இருக்கும்போதே இந்த சரீரம் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல வந்து விடுகிறார். Finally, while in this body itself, our body comes under the entire control of the Holy Ghost. அதுதான் நம்முடைய ஆயத்தம். That is the preparation. பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல் ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ள வந்து விடுகிறார். And it comes under the entire control of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த சரீரம் இயங்காது. And this holy body cannot function without the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த சரீரம் இயங்காது. This body cannot function without the Holy Ghost. அப்படி இந்த சரீரம் முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கப்பட்ட சரீரமாய் மாறுகிறது. In such a way the body becomes totally surrendered. பிலிப்பியர்ல சொல்லுகிற வசனத்தினுடைய அர்த்தம். This is the meaning of this verse in Philippians. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. For our conversation is in heaven. அங்கிருந்து அவர் இரட்சகர் வருவார். From whence also our Savior will come. வந்து எனக்கு சரீர மீட்பை தருவார். And he will give us the redemption of body. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? And now what does he do? உங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Changes our body. உங்களுடைய சரீரம் மறுரூபமாய் கொண்டிருக்கிறதா உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you say that your body is being transformed? என்னுடைய சரீரம் மறுரூபமாய் கொண்டிருக்கிறது என்று சாட்சி சொல்ல முடியுமா? Can you testify that your body is undergoing transformation? அடுத்ததாக Nextly, இரண்டாவது ஒரு வசனம் நான் வாசித்தோமே. the second verse we read. தமக்காக பாவமில்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, அங்கேயும் ரட்சிப்பை பற்றி சொல்றார். இரண்டாந்தரம் தரிசனமாவார். Here again he says, I shall appear the second time without sin unto salvation. பிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக பாவமில்லாமல் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். I want to tell you the explanation of this verse. அவர் இரண்டாம் தரம் தரிசனமாவார். He will appear the second time. இது அவருடைய ரகசிய வருகையை காண்பிக்கிறது. This shows his secret coming. இரண்டாம் தரம் தரிசனம் என்பது அவருடைய ரகசிய வருகை. His appearance the second time is a secret coming. இந்த ரகசிய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால், if we have to be seen at this coming, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில
காரியங்களை கவனியுங்கள். Look at certain things pointed to in this verse. தமக்காக பாவமில்லாமல் காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு, To those who look for him without sin unto salvation. நீங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். Read the whole of Hebrews chapter 9. அது பாவ நிவிர்த்தி செய்யும்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தப்பட்டதை பற்றியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற பாவ மன்னிப்பை குறித்தும் இதை பற்றி தான் அந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. The whole of Hebrews chapter 9 is said about the offering that sheds in order to atone his sins and what Jesus does to take away our sins. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் அக்கிரமங்கள் நிவிர்த்தி ஆவதை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியதுமான காரியங்கள். The whole of Hebrews 9 is about the forgiveness of sins and the atonement of sins. அப்ப இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பாவமே இல்லாமல் அவருக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் அவர் வருகிறார். He is going to appear the second time for those who look awaiting for him without sin. பாவமே இல்லாத ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜீவியத்தை அடைந்தவர்களுக்காகத்தான் அவர் இரண்டாம் தரம் வருகிறார். He comes the second time for those who have attained a sanctified life without sin at all in them. ஆகையால் தான் இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பாவ நிவிர்த்தி, ஒரு அக்கிரமத்தை நிவிர்த்தி செய்கிற ஒரு அனுபவம், ஒரு பாவ மன்னிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். Therefore in these days every time we need to continue in the experience of sin atonement and the forgiveness of sins. நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய சரீரத்திலே நமக்கு ஏற்படுகிற அக்கிரமங்கள் என்ன, பாவங்கள் என்ன, அநியாயங்கள் என்ன, அசுத்தங்கள் என்ன என்று நமக்கு தெரியும். அவ்வப்போது அதை சுத்திகரித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். We well know about the errors, the sins, the iniquities that happen to come in our lives and very often we need to cleanse ourselves from that. ஜெபிக்க உட்கார்ந்த உடனே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சுத்திகரிப்புக்காக ஜெபிப்பது. The first thing we have to do when we sit for prayers is for a sanctification. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே, அந்த வசனமே சுத்திகரிப்பு, அக்கிரம நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு, இதை பற்றிதான காரியங்கள். Every verse said in the Hebrews chapter 9 is about sanctification, a cleansing and atonement for sins. ஆகையால் தான் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். Therefore at all times get prepared, sanctifying yourself. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன். He is our high priest. அவர் நமக்காக தன்னையே பலியாய் தந்தார். He has given himself as a sacrifice for us. கர்த்தர் சமூகத்தில் நீ வந்த உடனே உன்னுடைய குற்றம் குறையை பற்றி நீ உணர வேண்டும். The moment you come to the presence of God, realize about your sins and faults. கர்த்தரிடத்தில் நான் அறிக்கை செய்ய வேண்டும். Confess it unto the Lord. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth his sin shall not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். But he that confesseth and forsaketh them shall have mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth his sin shall not prosper. பாஸ்டர் அன்பையா சொல்வார், விளங்க மாட்டான். Pastor Anbaya would say that they would not go aright. இந்த ஊர்ல பாஸ்டர் அன்பையான்னு ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார். We had an old pastor called Anbaya அவர் இந்த ஊர் பாஷையில பேசுவார். and he would talk in the language of that village. தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான்னு சொல்வார். He that covereth the sins வாழ்வடைய மாட்டான்னா அங்க ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு அவ்வளவு விளங்காது. வாழ்வடைய மாட்டான்னா விளங்க மாட்டான்னு சொன்னாதான் தெரியும். அதே போல தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான் தான் உண்மையா. Yes, truly he that covereth the sin shall not prosper. நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நம் கர்த்தர் சமூகத்திலே அழுது அறிக்கையிட்டு சுத்திகரிப்பை பெற வேண்டும். Without covering our sins we need to cry and shed tears and confess the sins in the presence of God. இரண்டாம் தரம் பாவமில்லாமல் வரும் தரிசனமாவார் என்றல்ல, பாவமில்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் இரண்டாம் தரம் தரிசனமாவார். He will appear the second time for those who wait for him without sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த பாவமில்லாத என்ற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க உங்க இருதயத்திலே. You underline this word without sin in your hearts. பாவமில்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, For those who wait for him without sin. அப்ப கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களை ஒவ்வொருவரையும் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பாவம் கூட இல்லை. அந்த நிலவரத்தில் அவர்கள் தங்களை ஆயத்தமாய் காத்துக் கொள்கிறவர்கள். Therefore everyone who is caught up at the coming of Jesus are the ones who have waited with a transformation that they had without sin in their lives. அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Likewise we need to sanctify ourselves every moment in the presence of the கிரியைகள், Lord. வார்த்தைகள், எண்ணங்கள், Works, words and thought. மூன்று பகுதியிலும் நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். You need to be without sin in all these three aspects. அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாவ மன்னிப்பை பற்றியதும் அக்கிரம நிவிர்த்தியை பற்றியதும் சுத்திகரிப்பை பற்றியதுமாகும். Hebrews 9:28 is about the atonement of sins, the forgiveness of sins and sanctification. இனி அடுத்ததாக மூன்றாவது அவர் சொல்கிற வசனத்துக்கு வருவோம். The third verse, அவர் என்ன சொல்கிறார்? what does Saint Paul say? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
The Lord himself with the sound of a trumpet or with the shout, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் with the voice of the archangel தேவ எக்காலத்தோடும் and with the trump of God, வானத்திலிருந்து இறங்கி வருவார். shall descend from heaven. அது வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் ராப்சர். This is rapture. இதிலே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். You know what he says in this? 3 சத்தங்களை பற்றி சொல்கிறார். He says about 3 different voices. ஒன்று ஆரவாரம் அல்லாவிட்டால் ஷவுட். One, the shout. இன்னொன்று பிரதான தூதனுடைய சத்தம். 2, the voice of the archangel. பிரதான தூதன் யார்? Who is the archangel? மிகாவேல். Michael. அடுத்தது பிரதான தூதனுடைய சத்தம். அடுத்தது தேவ எக்காலம். The trump of God. முதலாவது ஷவுட் ஆரவாரம். Number 1 is shout. இரண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம். 2, the voice of archangel. மூன்றாவது தேவ எக்காலம். 3, the trump of God. இந்த 3 காரியங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். We have to meditate on all these 3. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 3 சத்தங்களும் வெளிப்படுகிறது. When our Lord Jesus Christ appears, these 3 voices are being heard. முதலாவது ஷவுட். 1, the shout. என்ன இந்த ஷவுட்? What is the shout? இந்த ஷவுட் என்ன? What is the shout? இது ஆரவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said as the shout. இதுக்கு நான் 2 விளக்கங்கள் தருகிறேன். I give you 2 explanations for this. ஒன்று, ஆரவாரம் என்று சொல்லும்போது அவர் மணவாளனாய் வருவதால், அவரோடு 1000 தூதர்கள் வருவதால் அந்த மணவாளன் வருவதை குறித்துள்ள ஒரு ஆரவாரம். The shout is for the arrival of the bridegroom because he comes along with thousands of his angels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு மணவாளன் வரும்போது சும்மாவா வருவார்? When a bridegroom comes, will he come simply? மணவாளன் வரும்போது ஆரவாரத்தோடு வருவார். He only comes with a shout. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சாதாரணமாக இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரும்போது முன்னால ஒரு பேண்ட் செட் வச்சிட்டு பாட்டெல்லாம் பாடி ஆரவாரத்தோடு தான் வருவாங்க. You can see when political leaders come up, they come with the band set before them. ஒரு இடத்துல ஒரு பிஜேபி லீடர் வந்துட்டு இருக்கார். In a place, a BJP leader was coming. அவர் முக்கியமான தலைவர். He was an important leader. ரொம்ப கூட்டம். And there was a huge crowd. நான் கேட்டேன், கார்ல நின்று கொண்டிருந்தேன். அங்க ரொம்ப கூட்டமானதுனால ரோட்ல சைடுல நிக்க சொன்னேன். அது என்னன்னு கேட்டேன். ஒரு பிஜேபி லீடர், பெரிய லீடர் வர்றாரு. I was in the car beside the road and they said it is the arrival of a BJP leader. முன்னால ஒரு பேண்ட் செட்ல பாட்டு வாசிச்சிட்டு போறாங்க. They tuned in the band set before. என்ன பாட்டு தெரியுமா? You know what song was it? நான் பாடின பாட்டு. The song that we sang just now. நவ எருசலேம் மணவா. பிஜேபி லீடர் வராரு. நவ எருசலேம் மணவாளன் பாட்டு பாடி பேண்ட் செட்டுக்காரங்க அழகா வாசிக்கிறாங்க. அவங்க இந்த ட்ரம்பட்ல வாசிக்கிறாங்க. They tuned like that in the trumpet. But the song is this. நான் டிரைவர்ட்ட சொன்னேன், பாரு பிஜேபி லீடர் வராரு. ஆரவார சத்தம் எந்த சத்தம்? நவ எருசலேம் மணவாளன் வர சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆரவார சத்தம் என்று சொல்லுகிறது அவர் மணவாளனாய் வருகிறபடினால் 1000 தூதர்கள், ஒவ்வொரு தூதனுடைய கையிலையும் வாத்திய கருவிகள் உண்டே. ஒவ்வொரு தூதனுடைய கையிலும் வாத்திய கருவிகள் உண்டு. அவர்கள் அந்த வாத்திய கருவிகளை வாசித்து ஆரவார சத்தத்தை முழக்குகிறார்கள். This shout means when our bridegroom Jesus comes, there are thousands of angels coming along with him and they have musical instruments in their own hands. They pipe and play with it and come. அது ஒரு ஆரவாரம். That is a shout. அந்த ஆரவாரத்தினுடைய இன்னொரு பகுதி நான் சொல்லுகிறேன். Another aspect of the shout. ஷவுட் என்றால் என்ன? What does a shout mean? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு விசேஷித்த அழைப்பை காண்பிக்கிறது. It shows the special invitation of our Lord Jesus Christ. அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களை அழைக்கிறார். He invites his saints. ஏனென்றால் இயேசு சில முக்கியமான சந்தர்ப்பங்களிலே உரத்த சத்தமாய் அழைத்தார். In certain important times Jesus called with a loud voice. குறிப்பாக பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு மிகவும் சத்தமாய் கூப்பிட்டார், வாருங்கள் என்று. Especially in that chief day which is the last day of the feast, Jesus shouted or he called out saying, "Come unto me." எப்படி சத்தமாய் கூப்பிடுகிறாராம்? How did he call with a loud voice? என் ஜனங்களே வாருங்கள். Come my people. என் ஜனங்களே வாருங்கள். Come my people. Come my people. இல்லையா? இருக்கா? வசனத்தில் இருக்கா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும்போது அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Isaiah 26:19 and 20, it is very clearly written. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அவ்வளவு தெளிவாக இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல முதலாவது வாசிங்க. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட
எழுந்திருப்பார்கள். ஆ, மண்ணிலே தங்கியிருக்கிறவளே, ஆ. விழித்து கம்பீரியுங்கள். ஆ. உம்முடைய பனிப்பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். உயிர்த்தெழுதல். ஆ. என் ஜனமே, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து. இது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய வசனம். என் ஜனமேன்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்க. கம் மை பீப்புள். Come, my people. பாத்தீங்களா? என் ஜனமே வாருங்கள். Come, my people. அந்த நாளிலே நடக்க போகிற காரியத்தை குறித்துள்ள ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். See the prophetical words about the happening in that day. பூமி தன்னுடைய மரித்தோர்களை புறப்பட பண்ணும். The earth will make the dead in it to come forth. Come my people. Come, my people. என் ஜனங்களே வாருங்கள். Come, my people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த ஷவுட் என்பது கர்த்தர் உயிர்த்தெழும்ப வேண்டிய பரிசுத்தவான்களை, மறுரூபமடைய வேண்டிய பரிசுத்தவான்களை அழைக்கிறதான சத்தம் என்று கூட சொல்லலாம். So you can call this shout also as the voice the Lord renders in order to invite the saints who are to be resurrected. அந்த இங்கிலீஷ்ல திரும்ப அந்த வசனத்தை படிங்கள். 26 19 20. Thy dead men shall live together with my dead body shall they arise. Awake and sing, ye that dwell in dust, for thy dew is as the dew of herbs, and the earth shall cast out the dead. Come, my people. Come my people. அது தமிழ்ல வாசிக்கும்போது வாருங்கள் என்று அந்த வார்த்தையை கூட சேர்த்து படிங்க. என் ஜனமே வாருங்கள். நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழிந்து கொள். பாஸ்டர் லாசரஸ் இதை பற்றி நல்லா சொல்லுவார். சினம் கடந்து போக மட்டும், அது உபத்திரவ காலம். சினம் கடந்து போக மட்டும், until the indignation be overpassed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் அவருடைய பரிசுத்தவான்களை அழைக்கிறார். Yes, the Lord calls for his saints. Come my people. Saying, come, my people. என் ஜனங்களே வாருங்கள். Come, my people. அது பரிசுத்தவான்களை பூமி அப்படியே புறப்பட பண்ணுமா. And the earth will make the saints to come forth. அவருடைய சத்தம் ஒரு ஷவுட் அல்லாவிட்டால் ஆரவார சத்தமாய் காணப்படும். Therefore his voice will then be a shout. அதுக்கு நான் ஒன்று ரெண்டு உதாரணங்கள் தருகிறேன். One or two examples for that. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அது பக்கத்தில் இருந்த ஜனங்களுக்கு அது என்னமோ மாதிரி தெரிந்தது. அது கர்த்தருடைய சத்தம் போல தெரியவில்லை. The Lord said, I have glorified thee, and yet will I glorify. But the people near did not see it as the voice of God. யோவான் 12 அதிகாரம் 27 28 வசனங்களிலே நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை, அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சரியாய் விளங்கியது. மற்றவர்கள் சொன்னார்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று. John the Gospel chapter 12 verses 27 and 28, Jesus, the words of Jesus saying, I have glorified and hereafter will I glorify, that the voice of the people will not know that. அதுபோல அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 7 வசனத்திலே, and so it is in Acts chapter 9 verse 7. கர்த்தர் பவுலோடு பேசினார். The Lord spoke to Paul. ஆனால் பவுலோடு பிரயாணம் பண்ணினவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள். And people who went with Paul heard that voice. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. But they did not understand it. அதே காரியத்தை அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் படிக்கும்போது, same thing reading in Acts of the Apostle chapter 26. தேவன் பவுலோடு எபிரேய பாஷையில் பேசினாராம். The Lord spoke to Saint Paul in Hebrew tongue. ஆனால் கூட இருந்தவர்கள் சத்தத்தை கேட்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it is written, people with him did not hear that voice. கர்த்தர் பேசுகிறார், ஆனால் கூட இருந்தவர்கள் கேட்கவில்லை. The Lord speaks, but the people with him did not hear it. கர்த்தர் பேசுகிறார், ஆனால் கூட இருந்தவர்களுக்கு அதே ஒரு என்னமோ இடி முழக்கம் உண்டானது போல கேட்கிறது. The Lord speaks, but those with him could only hear it as a voice of thunder. இப்படித்தான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டும் அதை கேட்பார்கள். அவர்களுக்கு தான் விளங்கும். இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு என்னமோ ஒரு சத்தம் போல கேட்கும், அவ்வளவுதான். It is then the Lord, when he appears, he shall appear with a shout. Only those who are to be resurrected will hear that voice, other will hear it as some other voice. என்னமோ ஒரு சத்தம் போல கேட்கும், என்னமோ ஒரு காரியம் போல கேட்கும். ஆனால் அது கர்த்தருடைய ஆரவார சத்தம் வருகை என்று உலகம் விளங்கிக் கொள்ளாது. The worldly people cannot understand that voice saying it is I am coming, but they will hear it as some strange happening. ஆயத்தமாக இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆரவார சத்தம் கேட்கும். That voice of shout will be heard only for those who are prepared. ஆரவார சத்தத்தோடு வரும்போது இந்த உலகத்தாருக்கு தெரியாது, இயேசு வந்து தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு போனதே தெரியாது. When our Lord Jesus Christ comes with a shout, the worldly people will not understand that Jesus has come and gone. அடுத்த நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல வரும், மதுரையில தீக்கதிர் பக்கத்துல கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங். But in the next day's newspaper it will be said a group of people in Madurai is missing. பெத்தானியாபுரத்துல கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங். Some people in Bethaniapuram is missing. கூடல் நகரில் கொஞ்சம் பேரை காணவில்லை. And some people in Kudal Nagar are missing. மிஸ்ஸிங் அப்படினு தான் வரும்.
and it will appear that they are missing. இப்ப ஜனங்கள் சந்தேகப்படுறதுக்கு இடையில இப்ப வீரப்பன் கிடையாது பிடிச்சிட்டு போறதுக்கு அலடா சந்தேகப்படலாம் வீரப்பன் பிடிச்சிட்டு போயிருப்பான். And there is no place of doubt because they would have doubted as Veerappan has taken, but now no Veerappan. இப்ப வீரப்பன் கிடையாது. Now no Veerappan. இப்ப யார் பிடிச்சிருப்பாங்க இவ்வளவு ஜனங்களே? Who would have taken such lot of people? கூடல் நகர்ல கொஞ்சம் பேரை காணோமே. Some people in Kudal Nagar is missing. தீக்கதிர் எதிரே கொஞ்சம் பேரை காணோமே. And some people against the Thikadir office is missing. அடுத்த பேப்பர்ல இப்படி தான் வரும். Yes, such news will come in the newspaper. அது ஆரவார சத்தமாக அவருக்காக காத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆரவார சத்தமாக கேட்கும். And only for those who had awaited for him this voice will be heard as the voice of a shout. மற்றவர்களுக்கு அது சிலருக்கு கேட்காது, சிலருக்கு அது என்னமோ ஒரு சத்தம் போல கேட்கும். Some will not hear this at all, while for some others it will be as some other voice. இது தேவ சத்தத்தை காண்பிக்கிறது, shout. But this shows the voice of God. பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும். And the time when those who are in tombs will hear God's voice. யோவான் 5ஆம் அதிகாரம் 28 29 வசனம் படிப்போம். As we hear in John the Gospel chapter 5 verses 28 and 29. பிரேத குழிகளில் உள்ளவர்கள் தேவ சத்தம் கேட்கும் காலம் வரும். And the time when those in tombs will hear God's voice will come. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். Then the dead shall raise up incorruptible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் அந்த ஷவுட் பெரிய சத்தத்தோடு வருகிறார். The Lord comes with a great shout. வசனம் மட்டும் படிங்கள். பிரேத குழிகளில் உள்ளவர்கள் பிரேத குழிகளில் உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே தீமை செய்கிறவர்கள் எழும்ப மாட்டார்கள். And those who have done evil will not be raised up at the coming of Jesus. அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக யார் ஆயத்தமாய் இருந்ததோ அவர்கள் மட்டும்தான் எழும்புவார்கள். Only those who were prepared for the resurrection will rise up alive. சரீரத்தில் இருக்கும்போதே மரணத்தை ஜெயித்தவர்கள் தான் எழும்புவார்கள். Only those who have overcome death while in this body will rise up alive. அந்த சத்தத்தை கேட்கும் காலம் வரப்போகிறது. And the time to hear that voice is coming. ஆகையால் அருமையான தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மட்டும் போதாது, விசுவாசிகள் என்ற பெயர் மட்டும் போதாது, நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளுங்கள். Therefore, beloved people of God, it's not just that you call yourself a Christian or a believer, but make yourself prepared for that day. அடுத்தது பிரதான தூதனுடைய சத்தம். Next, the voice of the archangel. பிரதான தூதன் என்றால் மிகாவேல் என்று நம்முடைய பிள்ளைகளை சொல்லிட்டாங்க. Archangel is Michael, children itself told. மிகாவேலுடைய பொறுப்பு என்ன? What is the responsibility of Michael? நற்செய்தி சொல்லுறதா? Is it to give good tidings? மிகாவேலுடைய பொறுப்பு என்ன? What is his responsibility? சரி, இப்ப நான் கேக்குறேன், நற்செய்தி சொல்லுகிற தூதன் யார்? Who is the angel who brings good tidings? யாரு? கேப்ரியல். அப்ப மிகாவேல் என்ன அவருடைய பொறுப்பு என்ன? Then what is the responsibility of Michael? யுத்தங்கள். To cause wars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்து வரும்போது மிகாவேலுடைய சத்தம் எதற்காக? Why the voice of Michael when Jesus comes? இதுவரைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக, பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, உங்களுக்கு தோல்வி, இயேசு ஜெயித்தார், பரிசுத்தவான்கள் ஜெயித்தார்கள் என்கிற ஜெய சத்தத்தை அவன் சொல்லுகிறான். To bring forth the voice of triumph saying, Jesus and his saints have overcome, O ye evil spirits that work in high places of the earth, striving against the saints of God and those who worked for holiness and doing the will of God. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. Therefore we see after the coming of Jesus there was a war in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இயேசு வருகிறார். Jesus comes with the voice of the archangel. இதுவரைக்கும் தேவன் ஜனங்களோடு போராடி கொண்டிருந்த வல்லமைகள் வீழ்த்தப்பட்டன. The evil spirits hitherto striving against the people of God is fallen. எத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்தாய்? How long you faced the conflict in your life? எவ்வளவு நாள் உபவாசம் எடுத்தாய்? How long you fasted? தானியேலுடைய உபவாசத்தை கூட தடை செய்ய வந்தவன் அந்த பிசாசு. And that devil even tried to hinder the fasting of Daniel. பிரதான தூதன் வந்து அவனை மேற்கொள்ளுகிறான். The archangel came to prevail over him. எத்தனையோ நாட்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம், உன்னுடைய குடும்பத்திலே போராட்டத்தை நீ சந்தித்தாய். Yes, you face conflicts in your life and in your family for many days together. எல்லா போராட்டங்களிலும் உனக்கு உதவி செய்தவர் இந்த பிரதான தூதர்கள் தான். But it is this archangel who helped you out in all these trials. கர்த்தர் தூதர்களை அனுப்பி உனக்கு உதவி செய்தார். The Lord sent his angels and helped you. உன் ஜெபங்கள் கூட கேட்க முடியாதபடி தடை செய்ததான வல்லமைகளை
நிர்மூலமாக்கினார். And destroyed the evil powers which hindered that your prayers may not be answered. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது எல்லா யுத்தங்களிலும் ஓய்வு பெற்று ஜெயம் பெற்ற ஒரு அனுபவம். To be caught up at the coming of Jesus is an experience in which you have finished or ceased from all your wars and have rest in your life. நம்முடைய ஜீவியத்திலே இதுவரைக்கும் போராடிக் கொண்டிருந்த வல்லமைகள் எல்லாம் வெட்கப்பட்டன. All the powers that hitherto strove against our lives are put to shame. கர்த்தர் நமக்கு உதவி செய்து நமக்கு ஜெயம் தந்து நம்மை அவருடைய வருகையிலே சேர்த்துக் கொள்கிறார். God has helped us, he has helped us to get the victory and has taken up at his coming. இந்த போராட்டத்துக்கு முடிவில்லையா என்று நீ நினைக்க வேண்டாம். You don't think is there not an end for this conflict? நிச்சயமாய் உனக்கு முடிவு உண்டு. Surely there is an end. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருகிறார். He comes with the voice of the archangel. அப்படி என்றால் அவருடைய வருகை என்பது பரிசுத்தவான்களுடைய ஒரு ஜெயத்தின் அறிவிப்பு. Be it so, his coming is a declaration of the victory of his saints. அது பரிசுத்தவான்களுக்கு ஜெயம். The victory for the saints. அது பிசாசுக்கு தோல்வி. Defeat for the enemy. அது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு தோல்வி. Defeat for the host of the enemy in high spirits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் சத்தமாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவ எக்காளம். Nextly, the trump of God. முதலாவது ஆரவாரம், இரண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம், மூன்றாவது தேவ எக்காளம். First the shout, second the voice of archangel, and third the trump of God. இதை பற்றி 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனம் சொல்லுகிறது. About this 1 Corinthians 15:51 says. அதிலே கடைசி எக்காளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says the last trump. கடைசி எக்காளம் என்று சொன்னால் அதிலே அர்த்தம் என்ன? What does the last trump mean? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றிய கடைசி அறிவிப்பு. The last declaration about the coming of Jesus. ஆமென். இப்பொழுது கூட எக்காள சத்தம் சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. Even now the trumpet of God is declared as the gospel. எக்காளத்தை உன் வாயிலே வை. Keep the trumpet in thy mouth. இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. And now it is blown. கடைசியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி அறிவிக்கப்படுகிற ஒரு டிக்ளரேஷன். It is a declaration, the last declaration about the coming of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய வருகை பற்றிய ஒரு பிரகடனம். The final declaration. அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எண்ணாகமத்தில் எக்காளம் ஊதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. In the Old Testament times, in Numbers, it is said about the blowing of the trumpet. சபையை கூட்டும்படி, to gather the assembly, பிரயாணப்படும்படி, to set forth in journeys. இந்த ரெண்டு காரியத்திற்காக எக்காளம் ஊதினார்கள். For these two things they blew the trumpet. எக்காளம் மெதுவாய் ஊதினால் சபை கூட வேண்டும். If the trumpet is blown softly, the church has to be gathered. எக்காளம் பெருந்தொனியாய் தொனித்தால் பாளையம் புறப்பட வேண்டும். If it is greatly blown, then they have to set forth their tents. கடைசி எக்காளம் தொனிக்கும்போது இந்த பூமியிலிருந்து நாம் எல்லாரும் புறப்பட்டு போவோம். When the voice of the last trump is heard, we will set forth from this earth. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படும்போது அவர்களுடைய கூடாரங்கள், அவர்களுடைய பொருட்கள் அதெல்லாம் கொண்டு போவார்கள். When the people of Israelites set forth from one place to another, they would take their tents and all their things with them. ஆனால் கடைசி எக்காளம் தொனிக்கும்போது நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு போவோம்? But at the last trump, what all things would we take with us? நம்முடைய வீடு, நம்முடைய சாமான்கள், நம்முடைய சைக்கிள், எல்லாவற்றையும் நம்ம ஸ்கூட்டர், கார் எல்லாம் கொண்டு போவோமா? Will we take our houses, our cycle and scooter and all other things? எல்லாம் கொண்டு போவோமா? Will we take all of them? எல்லாம் இங்கே கிடக்கும். That will be just here. நாம் பறந்து போவோம். We will fly away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ எக்காளம் தொனிக்கும்போது when the trump of God sounded, நாம் பிரயாணப்பட்டு போவோம். we will set forth on our journey. என்னாகமம் 10 அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. Go home, read Numbers chapter 10. அவர்கள் எல்லாரும் எக்காள சத்தம் கேட்கும்போது பிரயாணப்பட்டு போனார்கள். When they heard the voice of the trumpet, they set forth on their journey. அதுபோல நாம் எல்லாரும் பிரயாணம் புறப்பட போகிறோம். So is it we are going to set forth on our journey. அந்த தேவ எக்காள சத்தம் கேட்கும்போது when the trump of God is heard, நாம் இந்த பூமியிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு பரலோகத்துக்கு போவோம். we will set forth on our journey from this earth to heaven. ஹல்லேலூயா. அந்த எக்காள சத்தம் சீக்கிரமாய் தொனிக்க போகிறது. Very soon the trumpet is going to be blown. இந்த மூன்று வசனங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியங்கள். These are the three verses of truths God revealed to Saint Paul. அந்த எக்காள சத்தம் கேட்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருப்போமாக. May we get ready to hear that voice of trumpet. ஆமென். நம்முடைய சரீரம் மறுரூபமாகும்படியாக பரிசுத்தாவின் வல்லமைக்கு இடம் கொடுப்போமாக. May we give place to the power of the Holy Ghost for our bodies to be transformed. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போமாக. May we keep ourselves sanctified every day. பாவமில்லாமல்
பாவமில்லாமல் ஆவலோடு காத்து கொண்டிருப்போமாக. And may we wait for him without sin. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Let's praise God. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். And say, Lord, sanctify me. அந்த சத்தத்தை கேட்க என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லுங்கள். Lord, make me ready to hear that voice. ஆமென். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is our hope. அதுதான் நம்முடைய எதிர்பார்க்குதல். That is our anticipation. எப்படி ஆகலும் அந்த வருகையிலே நாம் காணப்படத்தான் வேண்டும். Anyhow I should be caught up at his coming. அந்த எக்கால சத்தம் நான் கேட்க வேண்டும் I ஆண்டவரே. should hear the voice of the trumpet, O Lord. அந்த ஆரவார சத்தத்தை நான் கேட்க வேண்டும் I should ஆண்டவரே. hear the voice of the archangel, O Lord. வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரிடத்திலே. Open your mouths and say. எல்லாரும் கூட வாய் திறந்து சொல்லுங்கள். Open your mouths and say. இயேசுப்பா என்று சொல்லுங்கள். Call Jesus. என்னை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே என்று Make me சொல்லுங்கள். ready, O Lord. ஓ என் ஜனங்களே வாருங்கள் என்று நீர் அழைக்கும்போது And when you call, come my people. நான் மறுரூபமாக வேண்டும். I should be transformed. நான் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் கல்லறையில் இருந்து எழும்ப வேண்டும். If I am buried, I should rise up from the grave. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் கொடுத்த வெளிப்படுத்தல் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. The revelation given to Saint Paul, may it work in me, O Lord. ஓ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நான் கர்த்தர் வருகைக்காக ஆயத்தப்படாதபடி என் குடும்பம் ஆயத்தப்படாதபடி பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. The host of the evil spirits in high places brings about many problems that I may not get prepared. இதோ பிரதான தூதனுடைய சத்தம். But the voice of the archangel, உனக்கு உதவி செய்கிற தேவனுடைய தூதன், that angel of God who helps you, அவன் சொல்லுகிறான் தேவ ஜனங்களுக்கு வெற்றி என்று சொல்லுகிறான். he says, the people of God, the victory is yours. தேவ ஜனங்கள் போராட்டங்களை சந்தித்தது முடிந்தது. Yes, enough of all the problems faced by the people of God. இனி யுத்தம் இல்லை. Hereafter no more wars. ஆமென் என்று சொல்லுங்கள். இனி யுத்தம் இல்லை. No more wars. இனி போராட்டங்கள் இல்லை. எல்லாம் ஒளிந்தது. Everything is over. பிசாசின் வல்லமைகள் தோற்கடிக்கப்பட்டன. அபிஷேகத்தில் நிரம்புங்கள். எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் கர்த்தர் இப்பொழுது நியாயம் தீர்க்கிறார். Yes, the Lord is right now judging all the host of the evil spirits. உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக்குகிறார். All your defeats come to victory. உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் அமர பண்ணுகிறார். The Lord causeth all your wars to cease. உனக்கு அமைதியை தருகிறார். Gives you rest. இளைப்பாறுதலை தருகிறார். Gives you rest. கர்த்தர் ஆரவாரத்தோடு வருகிறார். The Lord comes with the trump. என் ஜனங்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். And he calls, come my people. அருமையான ஊழியக்காரர்களே சந்தோஷப்படுங்கள். Beloved servants of God, rejoice. நம்முடைய பாடுகள் முடியும் காலம் வந்தது. Your sufferings is going to come to an end. துக்கங்கள் முடியும் காலம் வந்தது. Your wars come to an end. நாம் புறப்பட்டு போக போகிறோம். And we are going to set forth. எக்கால சத்தம் தொனிக்கும். The trumpet will sound. அப்பொழுது நம்முடைய பிரயாணம் புறப்படுவோம். And we will set forth on our journey. இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு பிரயாணம் போவோம். We will go on our journey from this earth to heaven. இயேசு சீக்கிரம் வருகிறார். Yes, Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is coming இயேசு soon. சீக்கிரம் வருகிறார். Jesus is coming soon. ஒரு அபிஷேகம் உண்டாக எல்லாருக்கும். இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is coming soon. கபாலா கரபாலா கதுலபாலா தியாபாலா கஷரபாலா